தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் வாட்சிங் வாய்ஸ் ஆஃப் மணிங்க. நான் அமீர். காதி காட்டன்ஸுங்க. இன்றைக்கி நான் ரொம்ப நாள் ஆக்சுவலாக ஒரு கொரியரில் போட்டேன், ஒரு பார்சல் சர்வீஸில் போட்டு கிட்டத்தட்ட 12-13 நாள் எடுத்துட்டாங்க. அது பேர் சொல்லக்கூடாது, விட்டுருங்களேன், போய்ட்டு அவங்களுக்கு எதாவது அஃபெக்ட் ஆகலாம். ஸோ அந்த பார்சல் கிட்டத்தட்ட ஒரு 3 பார்சல் வந்துச்சு. அண்ட் கொஞ்சம் பேர் ரொம்ப தூரத்துலேருந்து வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ நான் எதுவும் சொல்ல முடியல, நேரடியாக வந்து எடுத்துட்டாங்க. ஒரு சில பேர் முன்னாடியே கேட்டு வச்சுருந்தாங்க, என்னால் கொடுக்க முடியல. ஸோ அந்த கலெக்ஷன்ஸ் தான் இது. ஏன்னா அவங்களுக்காக வந்து பார்சலை ஓப்பன் பண்ணி இதெல்லாம் அந்த யூனிக் கலெக்ஷன்ஸ் தான். இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்குற இந்த எல்லா கலெக்ஷன்ஸுமே நான் அங்கேருந்து போட்ட கலெக்ஷன்ஸ் தான். ஸோ இந்த சாரீலாம் லினன் ஃபேப்ரிக் அங்கேருந்து போட்டது, லினன் காட்டன் சொல்லுவாங்க. இது ஃபேப்ரிக் பாருங்கள். இந்த பிரிண்டெல்லாம் வந்து ஆக்சுவலாக அங்கே வந்து கேரண்டி தர்றாங்க. இந்த இது அப்புறம் இந்த இது ப்ளைன் காதி நிறையா பேர் கேட்குறீங்க இல்லையா? அந்த ப்ளைன் காதி ஃபேப்ரிக் எப்படி இருக்குது நான் காமின்னு சொன்னீங்க இல்லையா? பார்த்துக்கோங்க, இதுதான் அந்த ப்ளைன் காதி அங்கேருந்து வர்றது. ஜரியெல்லாம் பாருங்கள், அவ்வளோ ஷைனிங்காக சூப்பராக இருக்குது. இது நான் உங்களுக்கு தர்ற ரேட்டு நான் சொல்ல வேணாம். நிறையா பேர் கேட்டிருந்தாங்க. நான் உங்களுக்கு கொடுத்தேன்னா நீங்கள் எவ்வளோக்கு விற்கலாம் அப்படின்னா ஒரு 400 ருபீஸ் வரைக்கும் செம்மையாக விற்கலாம். 400 ருபீஸ் இன்னும் நான் கம்மியாக வைக்கணும்னா நீங்கள் 350 கூட இதை விற்கலாம். ஸோ நம்ம குரூப்பில் நான் சொல்லியிருக்கேன். அண்ட் நீங்கள் தனியாக கேட்டாலும் இதோட ரேட்டு நான் கண்டிப்பாக வந்து ஹோல்சேலுக்கு என்ன ரேட்டு, ரீசேலருக்கு என்ன ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுவேன். நீங்கள் பார்த்தா அந்த ப்ளைன் காதி இது தான். ஏன்னா நான் ரேட்டு சீப்பாக சொன்னோன்னா கம்மியாக சொன்னோன்னா இது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியலன்னு கேட்டிருந்தீங்க இல்லையா? இந்த ஃபேப்ரிக் தான் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஃபேப்ரிக் நான் உங்களுக்கு கொடுத்தேன்னா நீங்கள் வந்து உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு வந்து யூ கேன் ஆஃபர் ஒரு நம்ம 350 கூட கொடுக்கலாம். ஆக்சுவலாக அந்த ரேட்டு நீங்கள் என்கிட்ட வாங்கிட்டு போயிட்டு 350க்கே ஓரளவுக்கு நல்ல மார்ஜின், டீசெண்டான மார்ஜின் செம்மையாக பார்க்கலான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது அந்த பேசிக் ரேஞ்சு. அந்த காதி கேட்டிருந்தீங்க. அப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம ஜம்தானி சேம் அதே தாங்க போட்டுட்ருக்காங்க. 4-5 வருஷமாக இருக்குது, 5-6 வருஷம் இதே தான் சேம் பேட்டர்ன். பட் இருந்தாலும் இதுக்குரிய ஒரு மார்க்கெட் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஸோ இது நீங்கள் என்கிட்ட வாங்கிட்டு போய் கொடுத்தீங்கன்னா யூ கேன் ஆஃபர் யுவர் கஸ்டமர் ஒரு 500 ருபீஸ், 500 to 600 அவங்க அந்த மார்க்கெட் காம்படிஷன் பொறுத்து நீங்கள் இந்த சாரீ கொடுக்கலாம். அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங், அந்த டிஷ்யூ கேட்டிருந்தீங்க இல்லையா? கல்கத்தா டிஷ்யூ நீ சொல்லிட்டே இருக்கிய, ரேட்டு கம்மியாக சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா? அந்த டிஷ்யூ சாரீ உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன். அந்த டிஷ்யூ சாரீ இது தாங்க. நான் என்னோடய குரூப்பில் கேட்டிருந்தீங்க எல்லோரும், அண்ணா கல்கத்தா டிஷ்யூ சாரீ சொல்கிறீங்கன்னா ரேட்டு இவ்வளோ சீப்பாக சொல்கிறீங்க, உண்மையிலேயே அந்த டிஷ்யூ தானா? ஊரெல்லாம் போட்டு பயங்கரமாக அது ரேட்டு போட்டு விற்றுட்ருக்குறாங்க. இது நீங்கள் கொடுக்குறதாண்ணா? ஃபேப்ரிக் பாருங்கள், சூப்பராக இருக்குங்க, செம்மையான ஃபேப்ரிக். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இது ஒரு கலரு. இந்த ஃபேப்ரிக் உங்களுக்கு தெரியும், ஆன்லைன் ரேட்டில் மினிமம் வந்து 550-600 ருபீஸ் போட்டு விற்றுட்ருக்காங்க. நான் உங்களுக்கு கொடுத்து நீங்கள் விற்றீங்கன்னா 500 ருபீஸ் ஷிப்பிங் கூட நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்கலாம். அந்தளவுக்கு இந்த ரேட்டு கம்மி தான். ஸோ 500 ருபீஸ் என்னோட ஹோல்சேலர்ஸ் அண்ட் ரீசேலர்ஸ் வந்து நீங்கள் 500 ருபீஸ் தாராளமாக ஆஃபர் பண்ணலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த சாரீ வந்து நான் நிறையா போடணுன்னு ஆசைப்பட்டேன். பட் எனக்கு அங்கே சாரீ கிடைக்கல, கம்மியாக தான் கிடச்சிது. இங்கே வந்தவங்களே ஆல்மோஸ்ட் எடுத்துகிட்டு போட்டாங்க. அது இதுவுமே ஒருத்தர் ஆர்டர் பண்ணி வச்சுட்டாங்க. நான் உங்கள்கிட்ட சாம்பிள் காமிக்கணுமே, ஏன்னா பார்த்தோன்னா இந்த ரேட்டையும் பார்த்துட்றாங்க, பார்த்தோன்னா அப்படியே பல்காக ஃபுல்லாக செட்டாக எடுத்துடுறாங்க. பட் அவங்களுக்கே கொடுக்க முடியல என்னால், அந்த ரேஞ்ச் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நான் போயிட்டு வர்றப்ப இந்த மாதிரி எடுத்து வரேன். இதுதான் அந்த டிஷ்யூ சாரீ நான் சொன்னது. நான் ஆஃபர் பண்ணேன்னா நான் சொன்னாப்புல நீங்கள் 500 ருபீஸ் உங்களோட கஸ்டமருக்கு நீங்கள் சேல் பண்ணலாம். என்ன சொல்லணும்னா ஃப்ரீ ஷிப்பிங் கூட நீங்கள் ஆஃபர் பண்ணலாம். உங்களுக்கும் ஒரு டீசெண்டான அமௌண்ட் கண்டிப்பாக இது கிடைக்கும். இந்த சாரீ. அதுக்கப்புறம் இந்த சாரீங்க, இதுவும் காதி காட்டன் தான். இது நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களோட கஸ்டமர்ஸ்க்கு வந்து இதுவும் ஒரு 550 அந்த ரேஞ்சு நீங்கள் கொடுத்து ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் பண்ணலாம். இன்கேஸ் வாக்கின் கஸ்டமர்னால் அந்த இன்னும் ஒரு 50 ருபீஸ் கூட நீங்கள் கம்மியாக கொடுக்கலாம். ஸோ காம்படிஷனில் நான் கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னா யூ கேன் ஆஃபர் 500 ருபீஸ் அண்ட் 550-600 அந்த ரேஞ்ச் இது தாராளமாக கொடுக்கலாம். ஸோ இதுவும் காதி தான். காதிலே இது ஃபுல்லாக ஜரி ஒர்க்கு தாங்க, சூப்பராக இருக்குங்க. இந்த சாரீ கட்டுறவங்க செம்மையாக இருக்கணும்னு வச்சுக்கோங்க அதெல்லாம். ஆனால் இதெல்லாம் இப்போ ஃபுல்லாக ட்ரெண்டிங்கில் தான் இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம். ஷைனிங் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ இந்த சாரீஸ் இதோட பல்லு இந்த மாதிரி வந்துடுது, முந்தி இந்த மாதிரி வந்துடுது. பட் இந்த சாரியை பொறுத்த வரைக்கும் காதி சாரீ உடுத்துறவங்களுக்கு நல்லா தெரியும். இந்த சாரியில் உங்களுக்கு ப்ளவுஸ் பிட் வரும் அப்படின்னு கேட்டால் அது ஒரு சில சாரீஸில் இல்லை, ரேட்டு கம்மியாக வரதில்ல இல்லைங்க. அஃப்கோர்ஸ் ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா, ஆனால் 6 மீட்டர்ஸ் தாராளமாக சாரீ வந்துடுது. சாரியோட இதெல்லாம் கம்மியாக கொடுக்கல, 6 மீட்டர்ஸ் கொடுத்துட்றாங்க. ஒரு சில சாரீஸில் வந்து உங்களுக்கு அஃப்கோர்ஸ் இது வந்துருந்து, இது ப்ளவுஸ் பிட் சேர்ந்து தான் வருது. ஸோ இந்த சாரீ அண்ட் இந்த சாரீ அந்த டிஷ்யூ சாரீலே வந்து
உங்களுக்கு இந்த புட்டா ஒர்க் மாதிரி கொடுக்குறாங்க. இந்த saree நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் ஒரு 650-700 ருபீஸ் அந்த ரேஞ்சு நீங்கள் கொடுக்கலாம். இந்த புட்டா ஒர்க்கோடு சேர்த்து வந்துடுது. ஸோ இந்த saree நான் அந்த ரேஞ்சு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். இதுவும் அதே தான், ரன்னிங் ப்ளவுஸ் தான் எல்லாமே. ரன்னிங் ப்ளவுஸ் டபுள் ஷேடு தான். டிஷ்யூ சாரினாலே உங்களுக்கு அந்த டபுள் ஷேடு வந்துடுது இல்லையா. ஸோ இதுலேயும் வந்து கலர் சார்ட்டு. ஸோ என்னோடய மக்கள் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா நீங்கள் அந்த ரேஞ்சு தாராளமாக கொடுக்கலாம். இதுலேயும் இதெல்லாம் கலர் சார்ட்டு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் செம்மையாக இருக்கும். லேடிஸ் பொறுத்த வரைக்கும் இந்த கலருக்கு ஆக்சுவலாக ஒரு கெத்து இருக்குங்க. எது இருக்குதோ இல்லையோ பிங்க்கில் ஒரு ஆப்ஷனே பார்க்க மாட்டாங்க, பிங்க்னு வந்துட்டா. ஸோ செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பார்ட்டிக்கெல்லாம் இது போட்டு போனோம்னா சூப்பராக இருக்கும். பார்ட்டி வேருக்கு இது சூப்பராக இருக்கும், சீப் அண்ட் பெஸ்ட்டு உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் கலர் சார்ட்டு தான், அதோட கலர் சார்ட். இதெல்லாம் கலர் சார்ட்டு. மலாய் காட்டன் சொல்லுவாங்க இல்லையா, இதுதான் மலாய் காட்டன். நாங்கள் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். ஃபேப்ரிக் எவ்வளோ சாஃப்ட்னு பார்த்துக்கோங்க. பியோர் காட்டன், அது செம்மையாக இருக்குது காட்டன். அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஸோ இது நான் போட்டேன், இன்றைக்கி வந்தாங்க, அதுவும் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இதோட மார்க்கெட் ரேட்டு இன்றைக்கி வந்தவங்களே சொன்னாங்க. நான் பெரிய ஸ்டோர்ஸில் அங்கெல்லாம் போய் எடுத்தேன். நான் 1200 ருபீஸ். சத்தியமாக ரொம்ப ரேட்டு ஜாஸ்தியாக இருந்தான். 1200 ருபீஸ்லாம் வந்து, அதாவது நம்ம வாங்கி நம்ம விற்றோம்னா கண்டிப்பாக நீங்கள்லாம் அது 1000 ருபீஸ் சூப்பராக கொடுக்கலாம். அதுக்கும் கீழேயுமே கூட நீங்கள் கொடுக்கலாம். ஸோ என்ன மாதிரி எல்லாம் ரீட்டெயில் வந்து நான் கொடுத்தேன்னா இன்னும் சீப்பாக தான் கொடுப்பேன். அதுக்காக உடனே உரசி பார்க்குற மாதிரி இது டூப்ளிகேட், இது சரியில்லாத கிடையவே கிடையாது. உங்களுக்கு தெரியும், நான் மார்க்கெட்டில் நேரடியாக போய் நான் வாங்கிட்டு வரேன். ஸோ இது வந்து நம்மளுக்கு மலாயின்னு சொல்லுவாங்க, மலாய் காட்டன் சொல்லுவாங்க, மல் காட்டன் சொல்லுவாங்க. ஸோ ஃபேப்ரிக் வந்து ஸோ சாஃப்ட். எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள், எந்த அளவுக்கு சாஃப்ட். ஸோ இதுலேயும் கலர் சார்ட் வந்திருந்தது எனக்கு. ஸோ இந்த கலர்ஸ்லாம் பிங்க்கு எனக்கு நிறையா கேட்டிருந்தாங்க, அதனால் பிங்க்கில் நிறையா கொடுங்கன்னு கேட்டிருந்தேன். ஸோ இதுதான் அந்த மலாய் காட்டன். அண்டு இது வந்து டிஜிட்டல், இது வந்து லினன் சொன்னாங்க. இது லினன் ஃபேப்ரிக்கு. ஸோ இதுவும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்னோடய மக்கள் ஒரு 700லேருந்து 800 ருபீஸ் வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம். இதுவும் வந்து காதி தான், இதுவும் காதி காட்டன். அண்ட் அப்புறம் பிரிண்டிங்லங்க, பிரிண்டிங் நான் சொல்லியிருந்தேன். இந்த saree என்னோடய மக்கள் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா ஒரு 500லேருந்து 600க்குள்ளே தாராளமாக கொடுக்கலாம். உங்கள் ஏரியா, இன்கேஸ் நீங்கள் நான் பெரிய ஏரியாவில் ஷாப் வச்சுருக்கேன், ரெண்டெல்லாம் கூட வருதுன்னா 600 ருபீஸ் கொடுக்கலாம். இல்லை சாதாரண இடம் ஆன்லைன்லேயே நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்கே பாருங்கள், அங்கே நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா யூ கேன் ஈவன் ஆஃபர் பிட்வீன் 500 and 600 அந்த ரேஞ்சு வந்து நீங்கள் கொடுக்கலாம். நான் சொன்னாப்புல இது உங்களோட அந்த எக்ஸ்பென்சஸை பொறுத்து, கடையோட வாடகை இதெல்லாம் நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அதை பொறுத்து நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கலாம். இந்த ரேட்டும் நான் ஏன் டிஸ்கஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்களுக்கு தெரியணும் நீங்கள் எவ்வளோக்கு வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பெரிய கடைக்கும் உங்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியணும் இல்லையா. ஸோ நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கனாலும் இது அந்த ரேஞ்சுக்கு கொடுக்கலாம். அவ்வளோ கம்மியான ரேட்டு தான் இது. இதுவும் அதான். இது ஃபேப்ரிக் பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு அந்த லினன் இருக்குது இல்லைங்களா, அந்த லினன் காட்டன் மாதிரியே இருக்குங்க உள்ள ஃபேப்ரிக் சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கெலாம் ஆக்சுவலாக ஷாப்க்கு ஒருத்தி வந்திருந்தாங்க, செம்மையாக இருந்தது. அந்த ஃபேப்ரிக்கு அந்த எல்லாமே வந்து நம்ம இப்போ பார்க்குறத விட அது உடுத்தி அது இது பண்ணுறப்ப அதோட அந்த ஃபேப்ரிக்கோட இது நல்லா சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த ஃபேப்ரிக்கு இது பிரிண்டெல்லாம் எனக்கு வந்து கேரண்டின்னு சொல்லி கொடுக்குறாங்க, கலர் கேரண்டி. இது வந்து யூ கேன் ஆஃபர் பிட்வீன் 500 to 600 அந்த ரேஞ்சுக்குள்ளே கொடுக்கலாம். அஃப்கோர்ஸ் நீங்கள் எனக்கு தனியாக பிங்க் பண்ணி ஹோல்சேல் ரேட் கேட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நான் அந்த ரேட் சொல்கிறேன். நான் அந்த பிரிண்ட்லேயேங்க, அந்த காதி காட்டன்லேயே அந்த பிரிண்ட்லேயே இந்த பிரிண்ட்டு சூப்பராக இருக்கும். அந்த நடுவில் பாருங்களேன், இந்த மாதிரி பிரிண்ட்டோடு சேர்த்து தர்றாங்க. இந்த ஃபேப்ரிக் வந்து சாஃப்ட் காட்டனாக இருக்குது, நடுவில் மட்டும் கட் பண்ணி இதை ஸ்டிச் பண்ணி போடுறாங்க. ஆக்சுவலாக இட்ஸ் கோயிங் டு பி a ட்ரெண்ட் செட். இதுவும் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் வெளியில் பார்த்தீங்கனாலே எனக்கு பார்த்தீங்களான்னு எனக்கு தெரியல, பட் நான் புதுசாக தான் பார்க்குறேன். ஸோ இது ஒரு டைப்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் சூப்பராக போகுங்க. இந்த இது வந்து நிறைய மக்கள் என்கிட்ட கேட்டாங்க. நான் பிக்சர் எடுத்து போட்டோன்னே என்னோடய குரூப்லேயே வந்து என்னோட மக்கள் நிறையா அண்ணா இது வாங்கிடுங்க, எனக்கு ஆர்டர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. அவர்கிட்ட இருக்க சாரீஸ் எல்லாமே போட்டோம். ஸோ இதுவும் இட்ஸ் கோயிங் டு பி a ட்ரெண்ட் செட். இந்த ஃபேப்ரிக் நீங்கள் வைக்கலாம்னா 700 to 800 ருபீஸ் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். அண்ட் டச் அண்ட் ஃபீல் பண்ணுறப்ப செம்மையாக இருக்கும் ஃபேப்ரிக், அருமையான ஃபேப்ரிக். இந்த ஃபேப்ரிக் நீங்கள் 700லேருந்து 800 ருபீஸ் கண்டிப்பாக மார்க்கெட் ரேட் கொடுக்கலாம். இதோட கலர் சார்ட்டு இந்த மாதிரி இதெல்லாம் போட்டிருந்தோம். இப்போ வந்தவங்களும் நிறையா எடுத்துட்டாங்க. நான் அவங்ககிட்ட இருந்ததே கம்மி தான். ஸோ இந்த சாரீஸ் நான் போட்டது இதெல்லாம் செம்மையாக இருக்குங்க. உடுத்துறதுக்கு அந்த கிரே கலரில் சூப்பராக இருக்குது பாருங்கள்.
அருமையாக இருக்குது இதெல்லாம். ஸோ இந்த இது வந்து நீங்கள் எடுத்து கொடுத்தீங்கன்னா 700 to 800 rupees தாராளமாக கொடுக்கலாம். கீழே அந்த பிக்சர் பாருங்களேன், அவங்களோட கீழே கொடுத்துருக்க பிக்சர் பாருங்கள். இது வேர் பண்ணிட்டு வந்தால் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருந்தது ஆக்சுவலாக. இல்லை சாரீஸ் வர்றதுக்கு முன்னாடி வந்து நம்மளும் ஏதோ எடுத்தோம் விற்றோம் வந்தோம் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் வந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் நம்மளே அது கொஞ்சம் ரசிச்சு பண்ணுறாப்புல இருக்குது. அவ்வளோ சூப்பராக கொடுக்குறாங்க. சாரியில் வந்து அவ்வளோ மெனக்கட்டுறாங்க. ஒவ்வொரு சாரியும் ப்ரொடக்ஷன் போடுறதுக்கு அதில் டிசைனாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நிறைய ஒர்க் பண்ணுறாங்க. பூச்சம்பள்ளி கேட்டிருக்கிறீங்களா? இதுதான் அந்த பூச்சம்பள்ளி. ஆனால் இது நம்ம வாரணாசியில் போட்டது. இது பூச்சம்பள்ளி காட்டன், சாஃப்ட் காட்டன், ரொம்ப சாஃப்ட், செம்ம சாஃப்டாக இருக்குது. ஸோ இது பூச்சம்பள்ளி சாஃப்ட் காட்டன் 1200 1300. ஆனால் வெளியில் மார்க்கெட் ரேட் அஃப்கோர்ஸ் பூச்சம்பள்ளி இது என்ன ரேட்டு கிடைக்குன்னு உங்களுக்கு தெரியும். 1500 2000 வரைக்கும் செம்மையாக அது ரேட்டு போகிறது தான். ஸோ இதுதான் அந்த பூச்சம்பள்ளி ஆக்சுவலாக ஹைதராபாத் அந்த ஏரியாவுக்குரியது. ஆனால் வாரணாசியில் அதுவும் போடுறாங்க. ஸோ இதான் அந்த பூச்சம்பள்ளி. ப்ளவுஸ் பொறுத்த வரைக்கும் கீழே வந்து அந்த ரன்னிங் ப்ளவுஸ் தான், அந்த ப்ளைன் கலரில் வருது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் அந்த கலர். செம்மையாக இருக்குது இந்த சாரியில். அந்த பார்டர் ஒர்க்கை பாருங்களேன், எவ்வளோ அருமையாக கொடுத்துருக்காங்கன்னு. சூப்பராக இருக்குது. இதுதான் பூச்சம்பள்ளியில் இது கலர் பேட்டர்ன்ஸுங்க. ஆனால் இதெல்லாம் வந்து செட் வைஸ் வரும். அந்த பிங்க் மட்டும் உங்களுக்கு தனியாக கலர்ஸ் கிடைக்கும். பட் இதெல்லாம் உங்களுக்கு செட் வைஸ். இது இந்த கலர் அண்ட் இதெல்லாம் செட் வைஸ் வர்றது. இந்த ப்ளூ ஒன் மோர் இந்த க்ரீன். இதுதான் செட்டோட எடுத்துடுறேனே. செட்டுன்னு சொல்கிறப்ப இதுதான் கம்ஸ் வித் 1 2 3 4 5. இந்த 5 கலர்ஸ் வருது. இது அதோட கலர் சார்ட்டு. இது 5 செட் ஆஃப் சாரீ. ஸோ இந்த சாரீ நீங்கள் கொடுத்தீங்க வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னா 1200க்கு மேலே தான் போகும். இப்போ வந்து மல்மல் காட்டன், நான் ரேட்டு சீப்பான்னு சொன்னேன் இல்லையா? இந்த மல்மல் காட்டன் வித்தவுட் ப்ளவுஸு சாந்திப்பூரில் இதுதான் மல்மல் காட்டன். இந்த மல்மல் காட்டன் வந்து நான் உங்களுக்கு கொடுத்து நீங்கள் சேல் பண்ணிங்கன்னா 400 rupees வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாங்க. இதுக்கு கீழேயும் வைக்கலாம். நான் எப்பயுமே கொடுக்குறது வந்து மேக்ஸிமம் ப்ரைஸ் சொல்கிறேன். நான் அதுக்கு கீழேயும் நீங்கள் தாராளமாக கம்மி பண்ணி கொடுக்கலாம். அண்ணா எனக்கு கஸ்டமர்ஸ் வேணும், எனக்கு ஒரு கையில் காசு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அஃப்கோர்ஸ் இது வந்து நீங்கள் 400 rupees தாராளமாக உங்களுக்கு கொடுக்கலாம். நான் சொன்னாப்பில் வாக்கின் கஸ்டமருக்கு வந்து இன்னும் நீங்கள் கம்மியாகவே கூட கொடுக்கலாம். இந்த கிளாத் ஒன்று வருங்க, இது அந்த லினன் ஃபேப்ரிக் மாதிரி வருதுங்க. இது சூப்பராக இருக்கும். இந்த இது நீங்கள் கொடுக்குறது அப்படின்னு சொன்னால் ஒரு 550 rupees வரைக்கும் இதை நீங்கள் கொடுக்கலாம். இது லினன் ஃபேப்ரிக் மாதிரி இருக்குது. இந்த காட்டன் சூப்பராக இருக்கும். இது மல்மல் காட்டன் கிடையாது, லினன் ஃபேப்ரிக் மாதிரி இருக்குது. இந்த ஃபேப்ரிக்கும் நீங்கள் தாராளமாக வந்து ஒரு 550. ஸோ இந்த சாரீ நம்ம மல்மல் காட்டனில் நெக்ஸ்ட்டு அந்த கொஞ்சம் ஃபஸ்ட் குவாலிட்டி, சாந்திபுரம் பொறுத்த வரைக்கும் அந்த ஃபஸ்ட் குவாலிட்டியில் வர்ற இது. இந்த ஃபேப்ரிக் நீங்கள் வாங்கி கொடுக்கணுன்னால் மேக்ஸிமம் ப்ரைஸ் ஷுட் பி 700. பட் உங்கள் மார்க்கெட்டை பொறுத்து நீங்கள் தாராளமாக கம்மி பண்ணி கொடுக்கலாம். உங்கள் வாக்கின் கஸ்டமருக்கும் தாராளமாக நீங்கள் கம்மி பண்ணி கொடுக்கலாம். அண்ட் எனக்கு கால் பண்ணுங்கள், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு உங்களோட ஹோல்சேல் ரேட்டு கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இன்கேஸ் நீங்கள் என்கிட்ட ரீட்டெயிலுக்கு கேட்குறீங்க அப்படின்னு சொன்னீங்கனாலும் உங்களுக்கு ஒரு ரீசனபிள் ப்ரைஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் வந்து கம்மியான ரேட்லேயே நான் பண்ணித்தர்றேன். பட் இது 700 வரைக்கும் மார்க்கெட்டில் இருக்கும். பட் தாராளமாக நம்ம கம்மி பண்ணி கொடுக்கலாம். அதுக்கு கீழேயும் தாராளமாக கம்மி பண்ணலாம். நான் சொல்கிறது மேக்ஸிமம் ப்ரைஸ். இதில் வர்ற கலர் சார்ட்டு ஃபேப்ரிக் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து நீ என்ன பேட்டர்ன் வேணாலும் கொடுங்க நான் பண்ணித்தர்றேன் அப்படின்னாங்க. இந்த மல்மல் காட்டன் நான் பேசிட்டு வந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன மாடல் வேணாலும் கொடுங்க நான் பண்ணித்தர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கிடைக்கிறதே பெருசு. ஏன்னா நம்ம நிறைய பல்காக எடுக்கிறனால நம்மளுக்கு அந்த மாதிரி ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த டிஷ்யூ சாரீஸில் ஏங்க வாரணாசி கேட்டிருந்தீங்க இல்லையா? வாரணாசி இன்றைக்கி எனக்கு சாரீஸ் கொஞ்சம் வந்திருக்கு. ஒரு 10 கலர்ஸ் வந்திருக்கு. 10 கலர்ஸில் இது ஒரு கலரு. அந்த சாம்பிள் இது மட்டும் காமிக்கிறேன். கண்டிப்பாக நாளைக்கு இதோட வீடியோ எடுத்து போடுறேன். அந்த இதை முடிச்சுட்டு கல்கத்தா முடிச்சுட்டு. ஸோ இது வந்து வாரணாசி டிஷ்யூலேயே இருக்கிறதுலையே ரேட்டு கம்மியாக வர்றது. ஸோ இந்த சாரீ நீங்கள் எடுத்து உங்களோட கஸ்டமர்ஸ்க்கு கொடுத்தீங்கன்னா என்ன ரேட்டு கொடுக்கலாம் அப்படின்னா ஒரு 700 rupees மேக்ஸிமம் 700 rupees. நான் சொன்னாப்பில் உங்கள் ஏரியாவை பொறுத்து வாக்கின் கஸ்டமர்ஸ்க்கும் இன்னும் தாராளமாக கம்மி பண்ணி கொடுக்கலாம். அண்ட் நான் உங்களுக்கு ரேட்டு சொல்கிறேன், நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு தக்கன ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. பட் மேக்ஸிமம் ப்ரைஸ் ஷுட் பி 700. பட் அதுலேருந்து நம்ம கம்மி பண்ணி கொடுக்கலாம். இது எல்லாமே வந்து நான் ரீட்டெயிலருக்கு சொன்ன ரேட். ஹோல்சேலருக்கோ ரீசேலருக்கோ அந்த ரேட்டு கிடையாது. நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ண ரேட்டு எல்லாமே ரீட்டெயிலர் எண்ட் யூசர்ஸ் கஸ்டமர்ஸ்க்கு நம்ம கொடுக்குற ரேட்டு தான். ஸோ நீங்கள் தனியாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அஃப்கோர்ஸ் நான் இதோட ரேட் உங்களோட ஹோல்சேல் ரேட் என்ன, ரீசேலர் ரேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நான் கண்டிப்பாக சொல்லிடுறேன். தட்ஸ் ஆல். அண்ட் நாளைக்கு வந்து எனக்கு மறுபடியும் அந்த சாந்தி இங்கேருந்து வாரணாசி சாரீஸ் கொஞ்சம் நிறையா வந்திருக்கு. அந்த சாரீஸும்
உங்களுக்கு அந்த டிஷ்யூ சாரீஸ்லாம் நான் தனியாக எடுத்து காமிக்கிறேன். அதோட ரேட் அண்ட் கலர்ஸ் என்ன வருதுன்னு சொல்லிட்டு அதை நான் உங்களை டிஸ்கஸ் பண்ணுறேன். அண்ட் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கிரேட் சப்போர்ட் அண்ட் வாட்சிங் வாய்ஸ் ஆஃப் வணிகன். நான் அமீர். தேங்க்யூ.